வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிண்ட்ரெல்லாவோட கதையை பார்க்கலாம் வாங்க. சிண்ட்ரெல்லா கதை பல 100 வருஷமாக சொல்லிக்கிட்டு வர ஒரு கதை. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதை. அது ஒரு அழகான ஒரு ஃபேண்டசி, ஒரு அருமையான ஒரு ஃபேரி டேல். கதைப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவருடைய முதல் மனைவி இறந்துடுறாங்க. இந்த இரண்டாவது பொம்பளை எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பொம்பளை. ஆனால் அது தெரியாமலே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இருந்த கணவர் மூலமாக 2 பெண் குழந்தைகள் இருக்குது. இந்த கணவருக்கும் ஏற்கனவே முதல் மனைவி மூலமாக ஒரு பெண் இருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழகு, அவ்வளோ நல்ல குணம், அவங்க அம்மா மாதிரியே. இந்த 2வது மனைவி திருமணமான உடனே அவளோட உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, முதல் மனைவியோட பொண்ணை பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ நல்லவ. அவள் முன்னாடி அவங்களுடைய குழந்தைங்க, அதாவது 2 பொண்ணுங்க ரொம்ப சாதாரணமாக மோசமாக தெரியறதுனால இந்த பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்குவாங்க. அவங்க பொண்ணுங்களை மாத்திரம் அருமையான ஒரு ரூமில் எந்த வேலையும் செய்யாமல் நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழற மாதிரியும், இந்த பொண்ணை ஒரு சாதாரண அறையில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் துணி கூட போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கிழிஞ்ச துணியாக தான் தருவாங்க. ஆனால் அவங்க பொண்ணுங்க மாத்திரம் ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடுவாங்க. ஆனால் என்ன தான் அவங்க பண்ணாலும் சரி, இந்த பொண்ணு கந்தல் இருந்தால் கூட அவங்களோட 100 மடங்கு அழகாகவும், அவள் நல்ல குணத்தால் முகத்துலேருந்து எல்லாமே ஒரு மேன்மையாகவும் நல்ல குணத்தாலையும் எல்லாரோட மனசை கவர மாதிரி இருந்தால், அவங்க இப்போ சித்தி எந்த வேலை கொடுத்தாலும் அதை எதுவுமே சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டா. ஏன்னா அவர் அப்பா மனசு கஷ்டப்பட போகுது அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு சிம்னி கார்னரில் அங்கே சிண்டர்ஸ் ஆஷியஸ்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள் அவங்க அம்மாவை பற்றி. அவள் எப்போ பார்த்தாலும் இங்கே உட்காந்துருக்கனால அவங்க எல்லாருமே அவளை கிண்டலாக சிண்டர் வெஞ்சுன்னு கூப்பிட்டுட்டு அதுவே சிண்ட்ரெல்லா அப்படின்னு அவள் பேரே மாதிரி ஆயிடுச்சு. சிண்ட்ரெல்லா எப்போ பார்த்தாலும் தனிமையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கனவு கண்டுக்கிட்டு அவள் மனசில் இருக்கிற ஏக்கத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் தான் ராஜாவுடைய மகனான இளவரசர் எல்லாரையுமே ஒரு விழாவுக்காக கூப்பிட்டுருந்தார். ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்துருந்தாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அதுக்கு வரணும் அப்படின்ற அழைப்பை விடுத்திருந்தார். இந்த அழைப்பு வந்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, இளவரசருக்கு திருமணம் பார்க்கறதுக்காக தான் இந்த விழா. இங்கே வர பெண்கள்லேருந்து அவர் நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை தான் அவர் தேர்ந்தெடுக்க போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாருமே, அதாவது இவங்க வீட்டில் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்லையுமே அங்கே இருக்கக்கூடிய திருமண வயதில் இருந்த பெண்கள் எல்லாருமே தங்களை அழகுப்படுத்திக்கிறதுல நல்ல அருமையான ஒரு இளவரசர்னால் நம்மளும் இளவரசி மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல துணி, ஆடைகள், அணிகலன்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கி அவங்கள தயார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீட்லேயும் இந்த 2 பெண்களுக்கும் நம்ம 2 பேரில் ஒருத்தர் இளவரசர் தேர்ந்தெடுத்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நகைகள், அப்புறம் அந்த இடத்துலேயே பிரபலமாக இருந்த ஆடை அமைப்பாளர், மேக்கப் போடுறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க அழகுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. சிண்ட்ரெல்லாக்கிட்டேயும் நிறைய ஐடியாஸ் கேட்டாங்க. ஏன்னா சிண்ட்ரெல்லா அழகுபடுத்துறதுல ரொம்ப கை தேர்ந்தவள். அவளும் அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அத்தனையும் உண்மையான மனசோட திருப்தியாக அவங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சா. ஆனால் என்ன பண்ணாலும் சிண்ட்ரெல்லா அளவுக்கெல்லாம் யாராலையும் ஆக முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு, நம்ம நல்லா அழகாக போகணும் அப்படின்னு. சிண்ட்ரெல்லாவே கிண்டல் பண்ணுறாங்க, என்ன சிண்ட்ரெல்லா நீயும் வரியா அப்படின்னு. சிண்ட்ரெல்லாவுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இவங்க அனுப்ப போகிறதில்லன்னு. நான்லாம் அங்கே போக முடியுமான் போது, ஆமாம் யாராவது ஒரு சிண்டர் வச்சு பாலுக்கெலாம் வருவாங்களா, ஜனங்கள்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்லுவாள். இந்த மாதிரி எல்லாம் சிண்ட்ரெல்லாவை கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 நாள் சாப்பிடாம கூட இளைக்கிறதுக்கெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஊரில் இருந்த எல்லா ஆடைகளும் அவங்க முயற்சி பண்ணி எதில் அவங்க இன்னும் நல்லா தெரிவாங்களோ அந்த மாதிரி ஆடைகளை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அந்த நாளும் சிண்ட்ரெல்லா அவங்கள வழி அனுப்பிட்டு அவங்க போன உடனே சிண்ட்ரெல்லா மனசு துயரம் தாங்காமல் அழ ஆரம்பிச்சிடறான். அப்போ அங்கே ஒரு காட் மதர் இருக்காங்க. அவங்க சிண்ட்ரெல்லா அழறதை பார்த்துட்டு அவங்க நேராக சிண்ட்ரெல்லா கிட்ட அன்பாக கேட்குறாங்க, ஏம்மா ஏன் அழுறன்னு போது சிண்ட்ரெல்லாவால் பேசக்கூட முடியல, அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அந்த காட் மதர் கேட்குறாங்க, என்ன உனக்கும் அந்த பாலுக்கு போகணுமானோன்னா, ஆமாம் அப்படின்னு சிண்ட்ரெல்லா சொல்கிறான். சரி, அப்போ நீ நல்ல பொண்ணாக இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். நீ என்ன பண்ணு, நேராக தோட்டத்துக்கு போய் அங்கே நிறைய பெரிய பூசணிக்காவாக அழகான பூசணிக்காவாக எடுத்துன்னு வரணுன்னு. சிண்ட்ரெல்லா என்ன ஏதுன்னு கூட கேட்காம வேகமாக ஓடி போய் அங்கே இருந்த பூசணிக்காவிலேயே நல்ல அருமையான ஒரு பூசணிக்காய் கொண்டு வர. ஆனால் அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, ஒரு பூசணிக்காய் எப்படி என்னை எடுத்துன்னு அந்த பாலுக்கு போகும்னு. ஆனால்
அந்த காட் மதர் அவங்க கையில் வந்து ஒரு மாயமாக இருக்கக்கூடிய ஒரு வேண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதால் அவங்க தொட்ட உடனே அந்த பூசணிக்காய் வந்து அழகான ஒரு தங்கத்தால் ஒரு தேர் மாதிரி ஆகிடுது. அந்த இளவரசிங்கெலாம் வருவாங்களே பல்லாக்கு, அந்த மாதிரி அந்த குதிரைங்கெலாம் ஓட்டின்னு வர தேர் மாதிரி ஆகிடுது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ஒரு மவுஸ் ட்ராப் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு 6 எலிங்க சுண்டெலிங்க இருக்குது. அந்த 6 எலிங்களையும் அவங்க வந்து தொட்ட உடனே அந்த 6 எலிங்களும் வந்து அருமையான அழகான குதிரைங்களாகிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த எலி பிடிக்கிற பொறியில் பார்க்குறாங்க. அங்கே 3 எலி இருக்குது. அதில் ஒரு எலியை அவங்க தொட்ட உடனே அது வந்து அந்த குதிரை ஓட்டுற அந்த கோச்மேன் ஆகிடுது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ இறங்கும் போது ஒரு இளவரசி வராங்கன்னா சைடில் வரதுக்கு ஆளெல்லாம் வேணும் இல்லையா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தோட்டத்தில் போ, அங்கே ஒரு 6 பல்லி இருக்கும், கொண்டு வானோடனே அந்த பல்லிங்களெல்லாம் வந்து அவங்க தொட்ட உடனே அதுங்கெல்லாம் வந்து அங்கே வந்து அந்த பக்கத்தில் நிற்பாங்க இல்லையா, அந்த காவலாளிகள் மாதிரி அந்த பல்லிங்களாம் ஆயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ நீ தான், ஏன்னா இந்த துணியில் நீ போக முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு அவளை சிண்ட்ரெல்லாவை தொடுறாங்க. தொட்ட உடனே அவள் ஆடை அப்படியே என்னென்னா தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து செய்யப்பட்ட அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ராஜ்யத்தோடைய இளவரசி எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி சிண்ட்ரெல்லாவோட ஆடை மாறிடுது. அதுக்கேற்ற நகைகளும் வந்து உடம்புல இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு வந்து கண்ணாடி மாதிரி ஒரு செருப்பு தராங்க. அதாவது உலகத்திலே அவ்வளோ அழகான செருப்பு பார்க்க முடியாது, 2 அழகான செருப்பை கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கிட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக சிண்ட்ரெல்லா வந்து அந்த கோச்சுக்குள்ளே ஏறுறா. ஆனால் அப்போ அந்த காட் மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நீ நல்லா சந்தோஷமாக இரு, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ 12 மணிக்கு எல்லாமே பழைய நிலைமைக்கு போயிடும். அதாவது கோச் வந்து பூசணிக்காவாயிடும், அந்த குதிரைங்கெல்லாம் வந்து சுண்டெலியாக மாறிடும், கோச்மேன் வந்து எலியாக மாறிடுவார், உன் கூட வர அந்த ஃபுட்மேன் எல்லாம் வந்து பல்லியாக மாறிடுவாங்க, உன்னோட துணியும் நீ ஏற்கனவே போட்டிருந்த பழைய துணி மாதிரி ஆகிடும், அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னோன்னே சிண்ட்ரெல்லா சொல்கிறா, இல்லை நான் 12 மணிக்கு முன்னாடியே இங்கே வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு அவள் சந்தோஷமாக அங்கே போகிறாள். தூரத்துலேருந்து இவ்வளோ ஒரு தங்கத்துலேயும் வெள்ளிலையும் ஆன ஒரு கோச் வரதை பார்த்த உடனே எங்கேருந்தோ ஒரு பெரிய ராஜ்யத்துலேருந்து தான் ஒரு இளவரசி வரா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே பரபரப்பாக பேச்சு போகுது. இளவரசர் காதுலேயும் விழுந்த உடனே யாருடா அது வருதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா சிண்ட்ரெல்லா அவ்வளோ அழகாக அந்த கோச்சிலேருந்து இறங்கி வரா. பார்த்த உடனே அந்த இளவரசரோட மனசு வந்து பறி கொடுத்துட்றாரு. அவரோடி வந்து அவரே வந்து சிண்ட்ரெல்லா வர வைக்கிறாரு, அழைச்சின்னு உள்ளே போகிறாரு. அங்கே எல்லாரும் அப்படியே அமைதியாடுறாங்க. ஏன்னா யாருமே அவ்வளோ அழகான ஒரு பெண் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வயலின் வாசிக்கிறவங்க நிறுத்திடுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்க நிறுத்திடுறாங்க, எல்லாருமே உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலையே அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணான சிண்ட்ரெல்லாவே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லார் வாயிலேருந்தும்ப்பா எவ்வளோ அழகுன்னு தான் வருது. ராஜாவே ராணிக்கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ அழகான பெண்ணை நான் பார்த்து ரொம்ப காலம் ஆகுது அப்படின்னு. எல்லாரும் உடனே வந்து அங்கே இருக்கிற பெண்கள்லாம் மறுநாள் நம்ம எப்படி வரலாம், இந்த பெண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, அப்போ நம்ம இன்னும் மெருகேற்று நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது ராஜாவே வந்து இளவரசர் வந்து ராஜா கிட்டத்துன்னு போய் சிண்ட்ரெல்லா உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடும்போது அவளோட மட்டுமே ஆடிக்கிட்டே இருக்கார். சிண்ட்ரெல்லா அவ்வளோ அழகாக ஆடுறா. எல்லாரும் மெய்மறந்து அவளை பார்த்துட்டுருக்காங்க. இளவரசரால் சாப்பிடக்கூட முடியல, அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கார். அவளும் என்ன பண்ணுறான்னா, எப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்குதோ போய் அவளுடைய சகோதரிகள் கூடவே உட்காந்துக்கிறா. அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக சிரித்து பேசின்னு இருக்கா. ஆனால் சகோதரிகளுக்கு அடையாளமே தெரியல சிண்ட்ரெல்லாவை. ஏன்னா அவங்க சிண்ட்ரெல்லா வெறும் அழுக்கான துணியிலையும் கிழிஞ்சு போன ட்ரெஸ்லையும் தான் பார்த்துருக்காங்க. இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து நகைங்களோடலாம் பார்க்காதனால அவங்க யாரோ ஒரு தேவலோகம் அங்கே பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்ருந்தாங்க. இளவரசர் வந்து சிண்ட்ரெல்லா கொடுக்குற அந்த பழங்கள், ஆரஞ்சு, சிட்ரன்ஸ் எல்லாம் அவள் வந்து பெரிய மனசோட அவன் தங்கச்சிகள் கொடுத்துட்றா. அவங்களும் வந்து சந்தோஷமாக அதை வாங்கிட்டு, எல்லாருமே பார்க்குற இந்த பெண் வந்து நமக்கு இதெல்லாம் தராளேன்னு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கடிகாரம் வந்து 11:45 சொல்லிட்டு மணி அடிக்குது. இது சத்தம் கேட்ட உடனே சிண்ட்ரெல்லாக்கு ஞாபகம் வந்துடுது, 12 மணிக்கு நம்ம பழைய உருவத்துக்கு போயிடுவோன்னு. யாருமே அந்த உருவத்தில் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் உடனே எல்லாருக்கிட்டையும் நான் புறப்புறேன்னு சொல்லிட்டு அவள் புறப்பட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அந்த காட் மதர் கையில் நன்றி சொல்கிறா, நடந்ததெல்லாம் சொல்கிறா, ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா. இளவரசர் அவள் மேலே எவ்வளோ ஆசையாக இருந்தார், எப்படி வச்ச கணக்கு பார்க்காம அவளையே பார்த்துட்டு இருந்தார், எல்லாத்தையுமே சொல்கிறா. சொன்னும் போதே வந்து 12 மணி ஆகிடுது. அவளோட ஆடையெல்லாம் வந்து பழைய மாதிரி ஆகிடுது.
அதே மாதிரி பம்கின் அது இதெல்லாம் வந்து மாறிட்ட உடனே இப்போ அதை பற்றி சிண்ட்ரெல்லா கவலை இல்லை, ஏன்னா இப்போ அவள் வீட்டில் தானே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ட்டி முடிஞ்சிட்டோன்னா அவள் சிஸ்டர்ஸ்லாம் வராங்க, வந்து கதவு தட்டுறாங்க. சிண்ட்ரெல்லா என்னவோ அப்போ தான் எழுந்த மாதிரி கண்ணை கசக்கிட்டே வந்து கதவு திறக்கிறா. அப்போ வந்து அவங்களால அடக்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, என்ன நடந்தது தெரியுமா, நீ வரவே இல்லையே, நாங்கள் உலகத்துலேயே அழகாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அழகான ஒரு பெண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தோம், அவள் எங்ககிட்ட எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா, எங்களுக்கு ஆரஞ்சு கொடுத்தா சிட்ரன்ஸ் கொடுத்தா அப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சிண்ட்ரெல்லா வந்து இதை பற்றிலாம் தனக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரியும் இளவரசரை பற்றியும் தனக்கு எந்த அக்கறையும் இல்லாத மாதிரியும் வந்து நடந்துக்கிறான். அப்போ ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டோன்னா சொல்கிறாவோ, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும் போல் இருக்கே அப்படின்னோடனே, ஆமாம் ஆமான்னு. அப்போ சரி, இந்த நீங்கள் இன்றைக்கி போட்ட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்களா நான் போட்டுக்கிறதுக்குன்னு போது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து உன்ன மாதிரி ஒரு அழுக்கான பொண்ணுக்கு தருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க எவ்வளோ தான் சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் தனக்கு எது தரமாட்டாங்கன்னு சிண்ட்ரெல்லாக்கு தெரியும். அதனால் அவங்க சொன்ன பதிலை வந்து அவள் அப்படியே வந்து ஏற்றுக்கிறான். அப்புறம் மறுநாளும் வந்து அவங்க 2 சகோதரிகளும் வந்து முந்தின நாளை விட அதிகமான ஒரு மேக்கப் போட்டுக்கின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, சிண்ட்ரெல்லாவுக்கும் காட் மதர் வந்து முதல் நாளை விட இன்னும் அழகாக இன்னும் பிரம்மாண்டமாக அனுப்புகிறாங்க. எல்லாருமே இன்றைக்கும் சிண்ட்ரெல்லாவை பார்த்துட்டு இருக்காங்க. இளவரசரும் வந்து சிண்ட்ரெல்லாக்காகவே காத்திருந்தார். சிண்ட்ரெல்லா வந்த உடனே அழைச்சின்னு போய் அவளோடையே இருக்கார். இந்த வாட்டி என்ன ஆகிடுதுன்னா, சிண்ட்ரெல்லா தன்னை மெய் மறந்த அந்த அனுபவத்தை வந்து அனுபவிச்சுட்ருக்கா. அந்த மெய் மறந்ததில் என்ன ஆகிடுதுன்னா, காட் மதர் சொல்லியிருந்தாங்க இல்லையா 12 மணிக்குள்ளே நீ வந்துடணும்னு, அதையும் மறந்துடுறா. திடீர்னு பார்த்தா மணி வந்து 12 அடிக்க போகுது. உடனே என்ன பண்ணிடுறா, அவளுக்கு தெரியும் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறது கூட அவளுக்கு நேரம் இல்லைன்னு. உடனே மான் மாதிரி எழுந்து ஓடுறா. அவள் ஓடுற பார்த்து இளவரசரும் பின்னாடியே வராரு. ஆனால் அவள் வேக வேகமாக போகணும், யாரும் வந்து அவளோட ஆடையெல்லாம் மாற வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு தெரியும் அவளுக்கு. அதனால் வேக வேகமாக ஓடுறா. ஓடும் போது என்ன ஆகிடுதுன்னா, அவள் காலிலேருந்து ஒரு செருப்பு கழட்டி விழுந்துடுது. அவள் கையில் இன்னொரு செருப்பை கழட்டி எடுத்துக்கிட்டு அவள் அப்படியே ஓடுறா. பின்னாடி வர இளவரசர் வந்து அந்த செருப்பை பார்த்துட்டு, இந்த செருப்பு போட்டிருந்த பெண் தான் நம்மளோடைய ஆடிட்டு இருந்த அந்த அழகான பெண் தெரியும். அதனால் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஆனால் வந்து அவரால் வந்து சிண்ட்ரெல்லாவை பிடிக்கவே முடியல. சிண்ட்ரெல்லா ஓடி வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே எல்லாமே மாறிடுது. அவளும் வந்து அவளோட பழைய துணியில் தான் இருக்கா. ஓடி வீட்டுக்குள்ளே வந்துடுறா. இளவரசர் ஓடி வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த காவலாளிக்கிட்ட கேட்குறாரு, இங்கே வந்து இளவரசி ஒருத்தங்க வந்தாங்களான்னு போது, இல்லையே நாங்கள் எந்த இளவரசியும் பார்க்கலையே, ஒரு சின்ன பொண்ணு தான் அப்படியே வந்து கந்த துணியை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு தான் இங்கேருந்து போனாங்க அப்படின்றவங்க. இப்போ வந்து 2 சிஸ்டர்ஸும் திரும்பி வராங்க. வந்த உடனே சிண்ட்ரெல்லா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு இன்றைக்கும் வந்திருந்தா, ஆனால் என்னன்னு தெரியல, 12 மணி அடித்த உடனே யார்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டா. அவசர அவசரமாக போனா. அந்த அவசரத்தில் அவளோட ஒரு செருப்பு கழண்டு வந்தது கூட அவள் பார்க்கவே இல்லை. அதை வந்து ராஜாவுடைய மகன் இளவரசன் வந்து எடுத்து வச்சுருக்காரு. அந்த செருப்பை எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா. அந்த இளவரசர் அந்த செருப்பையே பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த செருப்பை யார் போட்டுருக்காரோ அந்த பொண்ணு கையில் வந்து இளவரசர் மனசை பறி கொடுத்துட்டாருன்னு. அநேகமாக அந்த பொண்ணு தான் அவர் திருமணம் பண்ணிக்க போகிறார் போல இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னது உண்மை தான். ஏன்னா வந்து இளவரசர் வந்து முடிவு பண்ணிடுறாரு, இந்த செருப்பை எந்த பொண்ணோட காலுக்கு வந்து பொருந்ததோ அந்த பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால் அவர் வந்து அவரோட காவலாளிகளெல்லாம் அனுப்புகிறாரு. எல்லா வீரர்களுக்கும் சொல்லிடுறாரு, இந்த ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணோட கால்லையும் இந்த செருப்பை போட்டு பார்க்கணும். இந்த செருப்பு எந்த பொண்ணோட காலுக்கு வந்து பொருந்ததோ அந்த பொண்ணை அழைச்சின்னு வரணும், நான் அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு. ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் ஆவலோடு வந்து அந்த செருப்பை போட பார்க்குறாங்க. ஆனால் யாரோட கால்லையும் இந்த செருப்பு நுழையவே இல்லை. இப்போ கடைசியாக சிண்ட்ரெல்லா வீட்டுக்கும் வராங்க. அவங்களோட 2 சகோதரிகளும் எப்படியாவது அந்த செருப்பை நம்ம மாட்டினோன்னு சொல்லிட்டு என்னென்னவோ செய்கிறாங்க. ஆனால் செருப்பு அவங்க காலுக்குள்ளே போவே இல்லை. அங்கே சிண்ட்ரெல்லா நின்றுட்டுருக்காங்க. சிண்ட்ரெல்லா கேட்குறாங்க, நானும் அந்த செருப்பு போட்டு பார்க்கலான் போது அந்த சகோதரிகள்லாம் சிரிச்சிடுறாங்க, நீ தான் வரவே இல்லையே, நீ எதுக்கு, அதுவும் எங்களுக்கே அது பொருந்தலை, உனக்கு எப்படி பொருந்தோன்னு போது அந்த செருப்பு எடுத்துகிட்டு வந்தவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எங்களுக்கு இருக்கிற கட்டளை என்னன்னா எல்லாருமே இந்த செருப்பை போட்டு பார்க்கணுன்னு, அதனால் நீங்களும் வாமா போடுங்கன்னு. சிண்ட்ரெல்லா வந்து உட்காந்துக்கிட்டு அந்த செருப்பு போடுறாங்க. பார்த்தா அழகாக அந்த செருப்பு அவங்க காலுக்கு பொருந்தது. எல்லாரும் அப்படியே அதிசயமாக அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அந்த 2 சகோதரிகளும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே சிண்ட்ரெல்லா அந்த இன்னொரு செருப்பையும் அவள் பாக்கெட்லேருந்து எடுத்து அதையும் அவள் காலில் போடுறான். அந்த நேரத்தில் அந்த காட் மதர் வராங்க. வந்து அவங்களோட வேண்டால் சிண்ட்ரெல்லாவை தொட்ட உடனே சிண்ட்ரெல்லாவோட ஆடையை வந்து அந்த அந்த விருந்துக்கு வரும்போது என்ன ஆடை போட்டிருந்தாலோ அதே மாதிரி ஆடை, அணிகலன், நகை, எல்லா முகம் எல்லாமே வந்து
அதே பளபளப்போடையும் அந்த சந்தோஷத்தோடு வந்துடுது. இப்போ தான் அந்த 2 சகோதரர்களும் தெரியுது, ஓ அன்னைக்கு வந்து அந்த அழகான பெண் வந்து சிண்ட்ரெல்லா தான்னு சொல்லிட்டு அவங்க உடனே சிண்ட்ரெல்லா கிட்ட வந்து நாங்கள் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சிடும் போது சிண்ட்ரெல்லா சொல்கிறா, இல்லை இல்லை நான் என்றைக்குமே உங்களெல்லாம் வெறுத்தது இல்லை, என் அன்பு எப்போதுமே உங்கள்கிட்ட உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் வந்து ஏதோ திருப்தியாகிடுது. இப்போ எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக வந்து சிண்ட்ரெல்லாவை வந்து அரண்மனைக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அங்கே இளவரசர் காத்துன்ட்ருக்காரு. கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிண்ட்ரெல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிண்ட்ரெல்லாவுடைய வாழ்க்கையே அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் வந்து அவங்களுடைய சித்தி அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் மன்னிச்சுட்டு அவங்களுக்கும் வந்து அரண்மனையில் ஒரு இடம் கொடுத்துருக்கா. சிண்ட்ரெல்லா நல்ல மனசோடுக்கும் நல்ல ஒரு பணிவான குணத்துக்கும் ஏற்ற மாதிரி அவளுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை அந்த இளவரசரோட ரொம்ப கொண்டாட்டமாக இருந்ததுன்ற மாதிரி கதை முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.